உங்களுக்கு இந்த அருமையான வெள்ளிக்கிழமை நாளிலும் தேவனுடைய சமூகத்திலே வரும்படியாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு நல்ல நேரத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய இரக்கம், கிருபை, தயவு இந்த நல்ல நேரத்திலும் கூட அவரை நாம் ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் அவருடைய சத்திய வார்த்தைகளை அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் நமக்கு இந்த விசேஷித்த நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். 2024 வருஷம் பிப்ரவரி மாதம் 16ஆம் நாள் தேவ சமூகத்தில் இந்த வெள்ளிக்கிழமை நாளிலே நாம் வரபடியாக தேவன் கிருபை கொடுத்ததற்காக இந்த நேரத்தை நாம் ஒன்று கூடி கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக இரக்கங்களுக்காக ஒரு நிமிஷம் நன்றி கலந்த இருதயத்தோடு தேவனை நாம் மகிமைப்படுத்தி நாம் கனப்படுத்தி நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கிருபை இரக்கம் நிறைந்தவரே, மை துதிக்கிறோம். தேவாதி தேவனே, மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜே, மை துதிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தரே, மை துதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அப்பா, உம்முடைய அன்பு, இரக்கம், தயவு, கிருபைக்காக நன்றி. நீர் எங்களை ஜீவனோடு வைத்ததற்காக நன்றி அப்பா. உம்முடைய ஆசீர்வாதம் வழிநடத்தல் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. உம்முடைய தயவுல நாங்கள் இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த இடத்துல வந்து உம்மை கனப்படுத்த மகிமைப்படுத்த நீர் எங்களுடைய ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுத்து எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக, எங்களை விசாரிப்பதற்காக, எங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்த உமக்கே நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே தேசத்திற்காக, ஜனங்களுக்காக, அக்கிரமக்காரர்கள், பாவிகளும் துரோகிகளுக்காக இன்னும் ஆண்டவரே இந்த நாட்களிலே பெயர கிறிஸ்தவர்களாய் இருந்து கொண்டு சத்தியத்தை அறியாதபடி தங்களுடைய செவிகளையும் இருதயத்தையும் கடினப்படுத்தி கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக, வேதத்தை குறித்து ஆண்டவரே அறியாத ஜனங்களாய், வேதத்தை குறித்து ஆண்டவரே அதனுடைய மகிமை குறித்து ஆண்டவரே நிதானிக்காத ஜனங்களாய், அதை குறித்து ஆண்டவரே உண்மையாக தேடாத ஜனங்களாக இருக்கிற அப்படிப்பட்டவர்களுக்காக இந்த நாளிலே ஜெபிக்கவும், தேசத்திலே காணப்படுகிற அக்கிரமங்கள், பாவங்கள் மீறுவதற்காக ஆண்டவரே இந்த நாட்களிலே காணப்படுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், நம்முடைய ஊழியர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அந்தகார கிரியைகளுக்காக, பொல்லாத மனுஷர்களுக்கு அவர்களும் ஆண்டவரே நீர் அந்த ஜனங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்த தேவனே, அவர்களையும் ஆண்டவரே நீர் இந்த பூமியிலே ஒரு நோக்கத்திற்காய் வைத்திருக்கிறீர். அவர்கள் அந்த உணர்வோடு உம்மை நோக்கி பார்க்க உம்முடைய இரக்கம் இந்த ஜனங்களுக்கும் கிடைக்கும். தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்க இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். தேவ இரக்கம் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தார். நாங்கள் ஜெபிப்பதை என் தேவன் கேட்கிறீர், அதை நீ பதிலளிக்கிறீர், அதை காரியங்களை வாய்க்க பண்ணுகிறீர் என்ற முழு இருதயத்தோடு நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவனை மகிமைப்படும், உன்னை நாம மகிமைப்படட்டும். எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி தொடர்ந்து நாம் தேவனை நாம் மகிமைப்படுத்தி பாடல் மூலமாய் அவரை கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துவோம். பாட்டு புத்தகத்துல 1923 பாடல்.
துயரப்பட்டவர் துதித்து பாடுவார் துதியின் உமையுடனே. துயரப்பட்டவர் துதித்து பாடுவார் துதியின் உமையுடனே. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பெரிதான நாமத்திற்கு அவர் மட்டும் நம்ம ஒருவரையும் ஜீவனோடும் சுகபத்திரத்தோடும் பாதுகாத்த தேவன் நம் மத்தியிலே இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று அவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவருடைய அந்த அனாதி தீர்மானத்தின்படியே அவர் யாரை முன்குறித்தார்களோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். அழைத்தவர்களை மகிமைப்படுத்தியும் அவர்களை நீதிமான் ஆக்கியும் அவர்களை இந்த பூமியிலே அவருடைய நாமத்திற்காக நம்ம ஒவ்வொருவரையும் சாட்சியாகவும் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த தேவனுக்கு நன்றி சொல்லி இந்த நாளிலே சபை பிள்ளைகளுக்காக சபையிலே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகள் இன்னும் விசுவாசத்திலும் அன்பிலும் தைரியத்திலும் பரிசுத்தத்திலும்
தேவனுக்கு பிரியமாய் இந்த பூமியிலே அவருடைய வார்த்தையினுடைய பிரகாரமாக வார்த்தைக்காக நாம் பிரித்தெடுக்கப்பட்டோம். அந்த வார்த்தையிலே சொல்லப்பட்ட கட்டளைகளையும் கற்பனைகளையும் அன்பு கூறுவதிலும் அவருக்கென்று பிரியமாய் சாட்சியாக இருப்பதிலும் இந்த பூமியிலே நாம் வெளிச்சமாய் உப்பாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த பூமியை காணப்படுகிற பலவீனங்கள், பூமியிலே காணப்படுகிற இச்சைக்குரிய காரியங்கள், மாம்சத்துக்குரிய காரியங்கள், அழிந்து போகிற காரியங்களுக்காக நாம் இந்த பூமியிலே அப்படிப்பட்டதான அந்த அசுத்தம் அருவருப்புகளிலே சிக்கிக்கொள்ளாதபடி தேவன் நம்மை மீட்டெடுத்த அந்த தேவனுக்கு நாம் உண்மையாக இருக்கும் பொழுது, நான் கர்த்தர், நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று அவர் சொன்னார். ஆகவே தேவ பிள்ளைகள் பரிசுத்தத்தோடு இருக்க, பயத்தோடு இருக்க, விழிப்போடு இருக்க, ஜெபத்திலே இருக்க, உபவாசத்திலும் தனித்திருக்க தேவன் அவர்களுக்கு தொடர்ந்து பலனை தரும்படியா இந்த காரியத்திற்காக நம்ம யாராவது ஒரு ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜேசப்பா. இறக்கும் கிருபை நிறைந்தவரே முக்கோடான கூடி நன்றி செலுத்துகிறோம் ராஜேசப்பா. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் கனிமனு போல காத்து வழிநடத்தி எங்களை வினேசரே முக்கோடான கூடி நன்றி செலுத்துகிறோம் தாப்பனே ராஜேசப்பா. கடந்த நாட்கள் எங்களை எந்த ஒரு தீமைக்கும் முற்படுத்தாதவாறு தாப்பனே ராஜா ஒரு தீமை நின்றும் எங்களை வழிநடத்தி வந்ததற்காக கொடான கூடி நன்றி தாப்பனே ராஜேசப்பா. இன்னுமாய் கூட தாப்பனே ராஜேசப்பா, எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ நோய்கள் மத்தியிலும் கூட தாப்பனே ராஜேசப்பா, எத்தனையோ இயற்கை சீற்றங்கள் மத்தியிலும் கூட தாப்பனே ராஜேசப்பா, எங்களுக்கு உண்ண உணவும் உடம்புடையும் தந்து இவ்வளவாய் ஆசீர்வதித்து வந்ததற்காக கொடான கூடி நன்றி செலுத்துகிறோம் தாப்பனே ராஜேசப்பா. ஆண்டவரே, இன்னுமாய் கூட தாப்பனே ராஜா, இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனையிலே கூட தாப்பனே ராஜேசப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் பங்கேற்க வைத்த கிருபை தந்ததற்காக கொடான கூடி நன்றி செலுத்துகிறோம் தாப்பனே ராஜேசப்பா. இன்னுமாய் கூட தாப்பனே ராஜேசப்பா, இந்த ஆராதனையில கூட வர தடைப்பட்ட பிள்ளைகளை கூட ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்க தாப்பனே ராஜேசப்பா. அவர்களுடைய தடைகளை கூட நீர் எடுத்து கூட வல்லவராய் இருக்கிறீர் தாப்பனே ராஜேசப்பா. ஆண்டவரே, அவர்களுக்கு கூட தாப்பனே ராஜேசப்பா சென்ற இடமெல்லாம் ஆண்டவரே கிருபை கிடைக்க நேற்று ஆண்டவரே அவர்கள் மேல் கிருபையா இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் தாப்பனே ராஜேசப்பா. முன்னமாய் கூட தாப்பனே ராஜேசப்பா, இந்த செய்தியை தொலைபேசி மூலியமாகவும் யூடியூப் மூலியமாகவும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக கூட ஜெபிக்கிறேன் தாப்பனே ராஜேசப்பா. இந்த ஆராதனை அவங்களை பயனுள்ளதாகவும் தாப்பனே ராஜேசப்பா, என் தேவன் இதனால் என்னை மாற்றினார் என்று ஒவ்வொருவரும் சாட்சியாக இருக்கத்தக்க கிருபை நீ தாருங்கள் தாப்பனே ராஜேசப்பா. இன்னுமாய் கூட தாப்பனே ராஜா, இந்த புது வருடத்துல கூட தாப்பனே ராஜேசப்பா எங்களை 2 மாதங்கள் கூட காண செய்ததற்காக கொடான கூடி நன்றி செலுத்துகிறோம் தாப்பனே ராஜேசப்பா. நீர் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாத்து வழிநடத்தி வந்ததற்காக கொடான கூடி நன்றி செலுத்துகிறோம் தாப்பனே ராஜேசப்பா. இன்னுமாய் கூட தாப்பனே ராஜேசப்பா, இந்த வேளையிலே நாங்கள் பாடுகின்ற பாடல்களையும் தியானிக்கிற வசனங்களையும் நீர் தரமிருந்த ஆசீர்வதிங்க தாப்பனே ராஜேசப்பா. இன்னுமாய் கூட தாப்பனே ராஜேசப்பா, எங்கே 2 பேர் 3 பேர் உம் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன் என்று சொன்னீர் தாப்பனே ராஜேசப்பா. அது போல எங்கள் நடுவிலே தாப்பனே ராஜேசப்பா எங்கள் ஒவ்வொருவரின் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தாப்பனே ராஜேசப்பா. இன்னுமாய் கூட தாப்பனே ராஜேசப்பா, இன்னும் நிறைய பேர்கள் கூட தாப்பனே ராஜேசப்பா உண்மை விட்டு வழி விலகி போயிருக்காங்க தாப்பனே ராஜேசப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகளை கூட நீர் ஒரு திசை கண்ணோக்கி பாருங்க தாப்பனே ராஜேசப்பா. அவர்கள் தப்பிதங்களை அவர்கள் ஏற்று மனம் திரும்பி மன்னித்து ஆண்டவரே ராஜேசப்பா அவர்கள் இடத்தில் வரத்தக்க கிருபை நீர் அவர்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் தாப்பனே ராஜேசப்பா. இன்னுமாய் கூட தாப்பனே ராஜேசப்பா, வியாதி உள்ளவர்களை கூட தாப்பனே ராஜேசப்பா அவர்கள் தங்கள் நோய்களை ஆண்டவரே அவர்கள் நோய்களை அறிக்கையிடம் கூட தாப்பனே ராஜேசப்பா அது ஒரு இணைப்பொழுதிலே எடுத்து போட நீர் வல்லவராக இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தாப்பனே ராஜேசப்பா. சோதரிக்கிறோம் தாப்பனே ராஜேசப்பா. இன்னுமாய் கூட தாப்பனே ராஜேசப்பா, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் என்று சொல்லி தாப்பனே ராஜேசப்பா. விசுவாசம் உள்ளவன் இன்னும் விசுவாசிக்கட்டும் தாப்பனே ராஜேசப்பா. அது போல தாப்பனே ராஜேசப்பா எங்களை இன்னுமாய் கூட ஆண்டவரே ராஜேசப்பா இருளிலே நடவாதவாறு எங்களை பாதுகாத்து வழிநடத்தி எங்களை ஒளியின் பிள்ளைகளாக மாற்றியதற்காக கொடான கூடி நன்றி செலுத்துகிறோம் தாப்பனே ராஜேசப்பா. இன்னும் கூட தாப்பனே ராஜேசப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் இன்னுமாய் கூட ஆண்டவரே ஒரு மனதாய் உங்கள் கூடி வாசம் செய்யத்தக்க கிருபை நீர் எங்களுக்கு தாருங்கள் தாப்பனே ராஜேசப்பா. ஆண்டவரே, ஒருவேளை வருகை ஏற்படுமானால் அதில் ஒவ்வொருவரும் நாங்கள் உற்சாகத்தோடு உங்களிடம் பயணிக்கத்தக்க கிருபை நீர் எங்களுக்கு தாருங்கள் தாப்பனே ராஜேசப்பா. ஏதோ தப்பிதங்கள் பண்ணியிருந்தால் கூட அது ஒரு விஷயம் மன்னிங்க தாப்பனே ராஜேசப்பா. ஆண்டவரே, நீர் கிருபையின் தேவனாய் இருக்கிறீர் தாப்பனே ராஜேசப்பா. நீர் இரக்கத்தின் தேவனாய் இருக்கிறீர் தாப்பனே ராஜேசப்பா.
மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னீர் தகப்பனே ராஜாசப்பா. உம்மால் ஆக ஆண்டவரே ராஜாசப்பா கூடாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே ராஜாசப்பா. சோதரிக்கிறோம் தகப்பனே ராஜாசப்பா. இந்தமாய் கூட தகப்பனே ராஜாசப்பா எங்கள் வேலை செய்கிற இடத்துல கூட எங்களுக்கு சமாதானத்தை அள்ளியதற்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜாசப்பா. அதே போல நல்ல நண்பர்களையும் நல்ல ஓனர்களையும் கட்டளையிட்டதற்காக உங்க கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜாசப்பா. சோதரிக்கிறோம் தகப்பனே ராஜாசப்பா. இந்த நாள் முழுவதும் பலத்த கருத்தினால் ஒப்படைக்கிறோம். நீரை பொறுப்படுத்த வழிநடத்தும். நீரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபம் கேளும் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். தேவனம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஜெபத்தை கேட்பவரே, மாம்சமான யாவரும் இடத்திலே வருவார்கள். நம்மிடத்துல வருகிற ஒருவரை நீர் புறம்பே தள்ளாதவரப்பா. உடைய பிள்ளைகளை நேசிக்கிறோம். உன்னுடைய பிள்ளைகளுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்தோம். உடைய பிள்ளைகளோடு கூட பரிசுத்த ஆவியிலே நீர் ஆண்டவரே அவர்களை வழி நடத்துகிறீர். நீர் ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறீர். நீர் இரக்கத்தின் தேவனாய், ஐஸ்வர்யத்தின் தேவனாய், அநாதி தேவனாய், என்றென்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறீர். அப்பா அப்படிப்பட்ட உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரை மகிமைப்படும். எங்கள் வேண்டுதலை விண்ணப்பத்திற்கு பதிலளிப்பதற்காய் ஸ்தோத்திரம். தடைகளை எடுத்து போடுவதற்காய் ஸ்தோத்திரம். நீர் இரக்கம் பாராட்டுவதற்காய் ஸ்தோத்திரம். நீரை மகிமைப்படும். ஆமென். தொடர்ந்து நம்மளை யாராவது ஒருவர் இந்த நாட்களிலே இந்தியா முழுவதுமாக கடந்த 10 ஆண்டுகளாக மிக கடுமையான முறையிலே ஊழியமானது பாதிக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு சுவிசேஷம் சொல்வதும் சபைகளை நடத்துவதும் அவ்வளவு கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. அநேக இடங்களிலே அநேக ஊழியர்கள் இன்னைக்கு ஊழியத்தை விட்டு என்ன செய்வது என்று தெரியாதபடி விசுவாசிகளும் திசை மாறி போறவர்களாக, பின்வாங்கி போனவர்களாக, நெருக்கடிகள் அநேக இடங்களில் இந்தியா முழுவதும் காணப்படுகிறது. ஊழியர்கள் தாக்கப்படுவதும், சபைகளை மூடுவதும், சபைகளை இடித்து அங்கே சபைகளை நிர்மூலமாக்குகிற காரியங்கள், அது மட்டுமல்ல விசுவாச பிள்ளைகளுடைய குடும்பத்திலேயும் இன்றைக்கு அநேக போராட்டங்கள். இப்படிப்பட்ட இந்த பொல்லாத காலத்திலே உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளை நிச்சயாதிருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிறார். அது மட்டுமல்ல, நாம் வார்த்தையிலே உண்மையாக நிற்கும் பொழுது, தேவனுக்கென்று நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் வழி நடத்துவார். ஆனால் இன்றைக்கு ஊழியத்திலே அது ஒரு பெயருக்காக, பெருமைக்காக, அல்லது புகழுக்காக, அல்லது பணத்திற்காக, தன்னை மேன்மைப்படுத்துகிற காரியங்களுக்காக இன்னைக்கு அநேக இடங்களிலே அந்த காரியங்களானது தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்ததால் இன்றைக்கு இத்தனை போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் தாமே தடைப்பட்ட ஊழியங்கள் தொடர்ந்து நடக்க, அவருடைய வார்த்தை நிறைவேறும்படியாக சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷங்கள் பிரசங்கிங்கள் என்ற வார்த்தை நம்முடைய இந்தியாவில் ஒவ்வொரு கிராமத்திலும், ஒவ்வொரு நகரத்திலும், ஒவ்வொரு பட்டணத்திலும், ஒவ்வொரு ஜனங்களுக்கும் சென்றடையத்தக்கதாக சுவிசேஷர்களுக்காக, சபைகளுக்காக, ஊழியங்களுக்காக, விசுவாச குடும்பங்களுக்காக நம்மளை யாராவது ஒரு ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே சப்பா கர்த்தாவே, உலகத்தின் ஆசைகள் போகாதபடி ஆண்டவரே சப்பா, உலகத்தின் வழியில போகாதபடி ஆண்டவரே சப்பா, வழியை உமது பிள்ளையை பின்பற்றி வர ஆண்டவரே சப்பா. சோதராஜா சோதரனாவே ஆண்டவரே சப்பா கர்த்தாவே, ஆண்டவரே சர்ச்சைகள் ஆண்டவரே சப்பா கர்த்தாவே, ஆராதனை நடக்க முடியாம ஆண்டவரே சப்பா கர்த்தாவே அது தடையா இருக்குதுங்க ஆண்டவரே சப்பா. அந்த தடைகளை முற்றிலும் நீர் எடுத்து போடுவீரா ஆண்டவரே சப்பா. நீ ஆராதிக்க ஆண்டவரே சப்பா கர்த்தாவே, பலத்தை தருவீராக ஆண்டவரே சப்பா. உமது பிள்ளைகளை ஆண்டவரே சப்பா கர்த்தாவே, ஊழியர்களுக்கு பலத்தை தருவீராக ஆண்டவரே சப்பா. உமக்கு சோதராஜா சோதரனாவே, அவங்களுக்கு வர தடைகளை முற்றிலும் எடுத்து போடுவீராக ஆண்டவரே சப்பா கர்த்தாவே. சோதராஜா சோதரனாவே, தேசம் எங்க ஆண்டவரே சப்பா கர்த்தாவே, சகல ஆண்டவரே சப்பா சுவிசேஷம் சொல்ல ஆண்டவரே சப்பா நீர்
ஆசிரியரையும் பலப்படுத்துவீராக ஆண்டவரே சப்பா. அவங்களுக்கு பலனை தருவீராக ஆண்டவரே சப்பா. ராஜா சோதர கர்த்தாவே தேசத்தை நீர் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே சப்பா. ராஜா உமது பிள்ளைகளுக்கு இடையூறா இருந்து இல்லாதபடி ஆண்டவரே சப்பா இடையூறா இருக்க இவர்களை மட்டுமே நீர் எடுத்து போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே சப்பா. எல்லாமே உம்மால் கூடும் ஆண்டவரே சப்பா. உமக்கு சோதர ராஜா சோதர கர்த்தாவே ஆண்டவரே சப்பா கர்த்தாவே மனசு முகத்தை பார்க்கிறான் ஆண்டவரே சப்பா. நீர் உள்ளம் திரித்து பார்க்கறதே அவனை இருக்கிறீர் ஆண்டவரே சப்பா. ராஜா உமக்கு சோதர ராஜா சோதர கர்த்தாவே உமது பிள்ளைகள் ஆண்டவரே நீர் பரிசுத்தப்படுத்துகிறார் ஆண்டவரே சப்பா கர்த்தாவே. ராஜா சோதர கர்த்தாவே உமது பரிசுத்த ஆவியும் உமது பிள்ளைகளால ஒவ்வொருத்தருனாலும் ஊற்றுவீராக ஆண்டவரே சப்பா. உமக்கு சோதர ராஜா சோதர கர்த்தாவே அவங்களுக்கு ஆண்டவரே சப்பா உமது பலத்தால் இடைகட்டுவீராக ஆண்டவரே சப்பா. உமக்கு சோதர ராஜா சோதர கர்த்தாவே ஏமான உற்சாகத்தை தருவீராக ஆண்டவரே சப்பா. உமக்கு சோதர ராஜா சோதர கர்த்தாவே ஆண்டவரே ஊழிய பாதையில் ஆண்டவரே சப்பா கர்த்தாவே பலனடைஞ்ச ஆண்டவரே சப்பா அந்த ஊழியம் வளர திரும்ப செய்வீராக ஆண்டவரே சப்பா. உமக்கு சோதர ராஜா சோதர கர்த்தாவே ஒரு சில ஜனங்களை நீர் ஆயத்தப்படுத்துவீராக ஆண்டவரே சப்பா. உமக்கு சோதர ராஜா சோதர கர்த்தாவே சோதரிக்கிறேன் ஆண்டவரே சப்பா கர்த்தாவே. சர்ச்சைகள் ஆண்டவரே சப்பா கர்த்தாவே ஜெபமான ஆண்டவரே கர்த்தாவே தடைகளை முற்றிலும் எடுத்து போட்டு சர்ச்சைகளே ஆண்டவரே சப்பா கர்த்தாவே உற்சாகமா ஜெபம் பண்ண ஆண்டவரே சப்பா உம்மா உத்தமா ஆண்டவரே சப்பா கர்த்தாவே இருக்க செய்வீராக ஆண்டவரே சப்பா. உமது பிள்ளைகள் ஆண்டவரே சப்பா உமக்கு சோதர ராஜா சோதர கர்த்தாவே ஆண்டவரே சப்பா கர்த்தாவே கர்த்தாவே சப்பா உமது பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சப்பா எந்த இடையூறு இல்லாதபடிக்கு சாதாரண ஆண்டவரே சப்பா. உமக்கு சோதர ராஜா சோதர கர்த்தாவே சோதரிக்கிறேன் ஆண்டவரே சப்பா. விசுவாசி பிள்ளைகள் ஆண்டவரே சப்பா இன்னி விசுவாசத்துல வளர ஆண்டவரே சப்பா திரும்ப செய்வீராக ஆண்டவரே சப்பா. ராஜா சோதர கர்த்தாவே பின்வாங்கி போன பிள்ளைகளை கூட ஆண்டவரே சப்பா ஒரு முறை நீர் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே சப்பா. அவங்களும் மனம் திரும்பி உங்ககிட்ட கிட்ட சேர ஆண்டவரே சப்பா நீர் செய்வீராக ஆண்டவரே சப்பா. உமக்கு சோதர ராஜா சோதர கர்த்தாவே உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க ஆண்டவரே சப்பா கர்த்தாவே. ஆண்டவரே சப்பா முடவருக்குள் நீங்க நடக்க செய்து இருக்கிறீர் ஆண்டவரே சப்பா. சப்பானியோட எழுந்து நடந்திருக்கிறானுங்க ஆண்டவரே சப்பா. நீர் சொன்னா ஆகும் ஆண்டவரே சப்பா. இல்லைன்னு நினைக்கிறீங்க ஆண்டவரே சப்பா. உமது கிருபை எல்லாமே உமது கிருபை தானுங்க ஆண்டவரே சப்பா கர்த்தாவே. ஆண்டவரே சப்பா கர்த்தாவே உமது பிள்ளைகளுக்கு வர தடைகளை முற்றிலும் நீர் இடத்த போடுவீராக ஆண்டவரே சப்பா எடுத்து போட்டு பலனை தருவீராக ஆண்டவரே சப்பா கர்த்தாவே. உமக்கு சோதர ராஜா சோதர கர்த்தாவே உடல் சோர்வுகளை எடுத்து போடுவீராக ஆண்டவரே சப்பா. பலவீனங்களை எடுத்து போடுவீராக ஆண்டவரே சப்பா கர்த்தாவே. ஒரு மனதை உற்சாகமா ஆண்டவரே சப்பா உண்மை நோக்கி சோதரிக்க பலத்தை தருவீராக ஆண்டவரே சப்பா கர்த்தாவே. உமக்கு சோதர ராஜா சோதர கர்த்தாவே உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க ஆண்டவரே சப்பா. உமக்கு சோதர ராஜா சோதர ஆண்டவரே சப்பா ஆண்டவரே சப்பா கர்த்தாவே. எல்லாருடைய காரியங்களும் கஷ்டம் கொடுக்கணுங்க ஆண்டவரே சப்பா கர்த்தாவே. வேறே ரட்சகரும் மீட்புறமா கர்த்தராகிய வளமும் நாமத்தினால் ஜெபிக்கிற ஜீவனோட தகப்பன். ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இது அந்த நேரத்திலே ஆண்டவரே தேசத்திலே காணப்படுகிற அக்கிரமங்கள் பாவங்களுக்காய் மீறுதலுக்கு அநியாயக்காரர்களுக்காய் துரோகிகளுக்காய் ஆண்டவரே உடைய ரத்தம் சிந்தப்பட்ட இந்த ஜனங்கள் ஆண்டவரே அதை குறித்து கவலைப்படாதபடி உமக்கு எதிர்த்து நிற்கிற இந்த ஜனங்கள் மனம் திரும்பும்படியா ரட்சிக்கப்படும்படியா அவர்கள் உண்மை அறியும்படியா உண்மை அறிக்கையிடும்படியாக தேவ இறக்கம் கிடைக்கட்டும். சபைகளிலே காணப்படுகிற எல்லா குழப்பத்தின் ஆவிகள் எல்லா பலவீனத்தின் ஆவிகள் ஒரு மனதை சீர்குலைக்கிற ஆவிகளையும் கத்தர் எடுத்து போட்டு ஒரு மனதோடு ஜெபிக்க தேவ இறக்கம் கிடைக்கும். இதே மகிமைப்படும் நாம மகிமைப்படட்டும். ஆமென். இனிமாய் கூட நம்மளே யாராவது ஒருவர் இந்த நாட்களிலே சிறுவர்களுக்காக வாலிபர்களுக்காக நாம் விசேஷமாய் ஜெபிக்கலாம். மகன் ஈசாக்குக்காக மெர்சிக்காக அதுபோல சிறு பிள்ளைகளை கத்தரதுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து அதுபோல அடியனுடைய மகன் ஜோசப்புக்காகவும் ஜானுக்காகவும் மகள் இமால் மெர்சி இன்னும் ரெபேக்காலுக்காக அதுபோல் வாலிப பிள்ளைகளுக்காக வேலைக்கு செல்வர்கள் படிக்கிறவர்கள் கத்தர் அவர்களுக்கு பலத்தை கொடுக்க வரும் நாட்களிலே நடக்க போகிற எக்ஸாமுக்காக பிள்ளைகள் நல்ல விதமாக ஆயத்தப்பட வேலைக்கு செல்வர்களுக்கு நல்ல பாதுகாப்பு சுகபலன் கிடைக்க அது மட்டுமல்ல மகனுடைய திருமண காரியங்கள் மகள் ரெபேக்காவுடைய திருமண காரியங்களை கத்தர் இரக்கம் பாராட்டி ஒரு நல்ல ரெபேக்காலுக்கு ஒரு நல்ல மணமகனையும் மகன் ஜோசப்புக்கு ஒரு நல்ல மணமகளையும் கத்தர் கட்டளையிடும்படியாக தேவ தயவு தேவ கிருபை தொடர்ந்து பிள்ளைகளுக்கு கிடைக்கவும்
சிறு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கவும். இந்த நேரத்தில் இந்த காரியங்களுக்காக நம்மளை யாராவது ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென், ஆமென் அப்பா. இயேசுவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமா ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென், ஆமென் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே, ஸ்தோத்திரம். ஆமா ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். குழந்தைகளுக்கு கர்த்தாவே ஆண்டவரே சிறு வயது முதலே உங்களை பற்றிய அறிகிற அறிவிலும் ஞானத்திலும் புத்தியிலும் வளர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அனுதினமும் அந்த பிள்ளைகள் வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் கர்த்தாவே உங்களை பற்றிய காரியத்திலும் அதிகமாய் வளர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களுக்கு சரீரத்தில் எந்த விதமான பலவீனமான காரியங்கள் அணுகாதபடி கர்த்தாவே அந்த சிறு பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்னும் வாலிப பிராயத்திலுள்ள பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் கர்த்தாவே ரெபெக்காள் கர்த்தாவே ஆண்டவரே மகன் எம்மாள் கர்த்தாவே ஆண்டவரே இன்னும் கர்த்தாவே மகன் ஜோசப் கர்த்தாவே மகன் ஜானும் கூட இந்த கருத்துல ஒப்புவிக்கிறோம். அவர்களும் கர்த்தாவே தொட்டு ஆசீர்வதி கர்த்தாவே. அவர்கள் வேலை செய்கிற காரியங்கள் கர்த்தாவே அதிகாரி கண்ணுள்ள தயவு கிருபை கிடைக்கும் கர்த்தாவே. அவர்களை போக்கிலும் மரத்திலும் பாதுகாக்கிறோம் கர்த்தாவே. அவருக்கு வேண்டிய தேவையை சந்திக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் கர்த்தாவே படிக்கும் காரியங்கள் வரப்போற அந்த எக்ஸாமுக்காக கூட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதான் இந்த எக்ஸாமிலும் கூட கர்த்தாவே பிள்ளைகள் நல்ல முறையில் எக்ஸாம் எழுத வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எத்தனை பிள்ளைகள் கர்த்தாவே எக்ஸாம் எழுத காத்து கொண்டிருப்பார்கள் கர்த்தாவே. அவர்கள் கூட கர்த்தாவே நல்ல ஞானத்தையும் புத்தியும் தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நல்ல முறையில் எழுதும்படி கர்த்தாவே அவர்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் கர்த்தாவே வாலிப பிராயத்தில் உள்ள பிள்ளை மகன் ஜோசப்புக்காகவும் கர்த்தாவே ஆண்டவரே ரெபெக்காவுக்கு கூட ஜெபிக்கிறோம். திருமண காரியத்தில் உள்ள தடைகள் எல்லாம் முற்றிலும் எடுத்துக் கொடுங்க கர்த்தாவே. விரைவில் மகனுக்கு நல்ல ஒரு ஏற்ற துணையை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் முன்கூட்டி ஆயத்தப்படுத்திருப்பீ கர்த்தாவே. ஏற்ற வேலை நீங்கள் எங்களுக்கு அந்த மகனுக்கு வேண்டிய நல்ல மகளை எங்களுக்கு தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே முற்றிலும் தடைகளை எடுத்துக் போடும் கர்த்தாவே. ஆண்டவரே எங்களுள்ள சோர்வுகள் எல்லாம் முற்றிலும் எடுத்து போடும் கர்த்தாவே. ஆண்டவரே எங்களுக்கு நல்ல தைரியத்தை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே கூடிய சீக்கிரத்தில் கர்த்தாவே அந்த திருமண காரியங்கள் நடக்க கிருபை தாரும் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் மகள் ரெபெக்காளுக்காக கூட ஜெபிக்கிறோம். அந்த மகளுக்கும் கர்த்தாவே நல்ல திருமண தடைகள் எல்லாம் முற்றிலும் எடுத்து போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மகளுக்கும் ஏற்ற ஒரு மணமகனை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல மருமகனை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பிள்ளைகளை உங்களுடைய கருத்தில் ஒப்புவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஏற்ற வேலை கர்த்தாவே திருமணத்தை நடத்தி தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே அதுக்குள்ள பணத்தை விட பொருளாதார தேவை எல்லாவற்றையும் முற்றிலும் சந்திக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களும் கர்த்தாவே ஆண்டவரே விசுவாசத்திலே வரவுள்ள மகனாக கர்த்தாவே வர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களும் கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். அவர்களும் கர்த்தாவே விசுவாசத்திலும் அன்பிலும் தைரியத்திலும் வேத வாசிப்பிலும் நல்ல ஒரு மகனாக வர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா தடைகளையும் முற்றிலும் எடுத்து போடும் ஆண்டவரே. நீரே ஏற்ற வேலை நல்ல காரியங்களை நடத்தி தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதற்கு எல்லாரும் கர்த்தாவே ஜெபிக்கிறதுக்கு கர்த்தாவே. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் கர்த்தாவே இந்த இடத்தை தந்து கூட நன்றி கர்த்தாவே. இங்க வந்துள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். புதன்கிழமை நடக்கிற வேத பாடத்திலும் வெள்ளிக்கிழமை நடக்கிற உபவாச ஜெபத்திலும் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற பரிசுத்த ஆராதனை உம்முடைய கிருபை இருக்கட்டும் கர்த்தாவே. வந்து போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். சகல காலம் சமர்ப்பிக்கிறோம். நமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவர் ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம். ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா. வாலிப பிள்ளைகளுக்காக சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவ இரக்கம் பிள்ளைகளுக்கு
தொடர்ந்து கிடைக்க தேவ கிருபையிலும் ஆசீர்வாதத்திலும் வழிநடத்தலும் உடைய தயவிலும் இருக்க கிருபையை தாரும். ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நிறைய மகிமைப்படும். ஆமென். இனிமாய் கூட இந்த நேரத்திலே ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, விசுவாச குடும்பங்களுக்காக, சபை பிள்ளைகளுக்குடைய குடும்பங்களுக்காக, இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா கையின் பிரயாசத்தையும், வேலைக்கு செல்லுகிற இடங்களிலேயும், அதுபோல ஒவ்வொருடைய சரீர சுகபலங்களுக்காக, அது மட்டுமல்ல நல்ல உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், நல்ல குடிதண்ணீர் கிடைக்கவும், அது மட்டுமல்ல ஒவ்வொருடைய சரீரமும் அங்கே ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்து ஒரு பரிசுத்தமுள்ள ஜீவியம் ஜீவிக்கவும், தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாக சாட்சியா இருக்கவும், இன்னும் சபையிலும் புறஜாதிகள் மத்தியிலும் சாட்சியால் ஒரு பிள்ளைகளாக விசுவாச பிள்ளைகள் இருக்கத்தக்கதாக அந்த குடும்பத்திலே சிறியோர் முதல் பெரியோர் வரை கர்த்தர் ஒவ்வொருவரையும் தொட்டு பலப்படுத்தும்படியாக, அதுபோல வயதானவர்களுக்காக, அதுபோல சரீரங்களிலே பலவீனங்களில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் எல்லா பலவீனங்களை எடுத்து போட்டு பலத்தை சுகத்தை கொடுக்கும்படியாக ஒவ்வொருவரும் இன்னும் தொடர்ந்து சாட்சியாய் நிற்கவும், அநேகருக்கு சுவிசேஷத்தை தேவனுடைய வார்த்தையை கொண்டு செல்கிற கருவியாய் கர்த்தர் பயன்படுத்தும்படியாய் இந்த காரியத்திற்காக நம்ம யாராவது ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ராஜேசப்பா. கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் தாப்பனே. வேலையிலே மீண்டும் உண்மை துதிக்கத்தக்க கிருபையை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நன்றி ஐயா, நன்றி அப்பா. ராஜேசப்பா, இந்த வேலையிலே கூட தாப்பனே ராஜேசப்பா, சபை பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே அவங்களுடைய குடும்பத்திற்காக கூட ஜெபிக்கிறேன் தாப்பனே ராஜேசப்பா. ஆண்டவரே அவர்களுடைய ஒவ்வொரு தேவைகளை கூட நீர் அறிய வல்லவராய் இருக்கிறீர் தாப்பனே ராஜேசப்பா. ஆண்டவரே நாவிலிருந்து சொல் பிறவாததற்கு முன்னே அதை அறிந்த தேவனாய் இருக்கிறீர் தாப்பனே ராஜேசப்பா. அது போல ஆண்டவரே ராஜேசப்பா, ஒவ்வொருவரின் தேவைகளும் ஆண்டவரே ராஜேசப்பா அவர்கள் தேவை அறிந்ததென்று அறியதற்கு முன்னே தாப்பனே ராஜேசப்பா அவர்களுடைய தேவைகளை நீர் அறிந்த தேவனாய் இருக்கிறீர் தாப்பனே ராஜேசப்பா. சோத்திரிக்கிறோம் 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 தாப்பனே ராஜேசப்பா. ஒவ்வொருவரையும் கூட தாப்பனே ராஜேசப்பா போக்கிலும் வரத்திலும் கூட காத்து ஆசீர்வதித்து வழிநடத்துங்க தாப்பனே ராஜேசப்பா. இனிமாய் கூட தாப்பனே ராஜேசப்பா பாஸ்டர் அவங்க குடும்பத்திற்காக கூட ஜெபிக்கிறேன் தாப்பனே ராஜேசப்பா. அவர்களுடைய குடும்பத்தை கூட தாப்பனே ராஜேசப்பா நீர் வழிநடத்தி செல்ல வல்லவராய் இருக்கிறீர் தாப்பனே ராஜேசப்பா. அவர்களுடைய தேவைகளை கூட நீர் அறிய வல்லவராய் இருக்கிறீர் தாப்பனே ராஜேசப்பா. ஆண்டவரே பாஸ்டர்மாவின் உடலில் இருக்கிற ஆண்டவரே ராஜேசப்பா அந்த வலி வேதனைகளை கூட நீர் எடுத்து போடுங்க தாப்பனே ராஜேசப்பா. அவர்கள் உடல்நிலையை கூட தாப்பனே ராஜேசப்பா நீர் மாற்றி போட வல்லவராய் இருக்கிறீர் தாப்பனே ராஜேசப்பா. ஆண்டவரே ராஜேசப்பா நீர் ஒரு வார்த்தை சொல்ல தாப்பனே ராஜேசப்பா அது அவர்களுக்கு அப்படியே நடக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தாப்பனே ராஜேசப்பா. சோத்திரிக்கிறோம் 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 தாப்பனே ராஜேசப்பா. இந்த மாதிரி கூட தாப்பனே ராஜேசப்பா அவங்க 2 பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறேன் தாப்பனே ராஜேசப்பா. அவர்கள் சென்ற இடமெல்லாம் அவர்களுக்கு சமாதானம் கிடைக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் தாப்பனே ராஜேசப்பா. ஆண்டவரே அவர்கள் வேலை பார்க்கிற இடத்துல கூட தாப்பனே ராஜேசப்பா நீர் சமாதானத்தை அருளுகிற தேவனா இருக்கிறீர் தாப்பனே ராஜேசப்பா. இந்த மாதிரி கூட தாப்பனே ராஜேசப்பா நல்ல உணர்களையும் நல்ல நண்பர்களையும் கூட நீர் அவர்களுக்கு கட்டளையிடுங்க தாப்பனே ராஜேசப்பா. ஆண்டவரே ராஜேசப்பா அவர்களுடைய தேவைகளை கூட நீர் அறிந்திருக்க வல்லவரா இருக்கிறீர் தாப்பனே ராஜேசப்பா. அவர்களுக்கு பெற்றோரை விட்டு அவங்க தூரமா கூட வேலை பாக்குறாங்க தாப்பனே ராஜேசப்பா. அந்த வேலை பாக்குற இடத்துல கூட தாப்பனே ராஜா அவர்களுக்கு ஆறுதலா ஒருவர் மாத்திரம் இருங்க தாப்பனே ராஜேசப்பா. ஆண்டவரே ராஜேசப்பா அவர்கள் பிரயாணிக்கிற இடத்துல கூட தாப்பனே ராஜா எந்த ஒரு தீமையும் வராது தாப்பனே ராஜேசப்பா. அவர்களுக்கு நண்பரையிலே காத்து வழிநடத்துங்க தாப்பனே ராஜேசப்பா. சோத்திரிக்கிறோம் 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 தாப்பனே ராஜேசப்பா. ஆண்டவரே பாஸ்டியா பாக்குற வேலை கூட தாப்பனே ராஜேசப்பா அவர்களுக்கு அது நல்லபடியாக முடியத்தக்க கிருபை நீர் அவர்களுக்கு தாருங்கள் தாப்பனே ராஜேசப்பா. ஆண்டவரே அவங்களோட வேலை பார்க்கிற ஒவ்வொருவரும் அவர்களுக்கு ஒத்துழைக்க கிருபை ஜெபிக்கிறேன் தாப்பனே ராஜேசப்பா. சோத்திரிக்கிறோம் 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 தாப்பனே ராஜேசப்பா. இன்னுமாய் கூட தாப்பனே ராஜேசப்பா அவருடைய சரீர பலன்களை கூட தாப்பனே ராஜேசப்பா பலவீனங்களை நீர் எடுத்து போடுங்க தாப்பனே ராஜேசப்பா. சோத்திரிக்கிறோம் அவர் உற்சாகத்துடனே ஆண்டவரே ராஜேசப்பா உங்கள் இன்னும் அதிகமாக ஆண்டவரே ராஜேசப்பா ஆராதனை செய்யக்கூட நீர் அவருக்கு பலத்தை தாருங்கள் தாப்பனே ராஜேசப்பா. சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் தாப்பனே ராஜேசப்பா கூட தாப்பனே ராஜேசப்பா. இன்னும் எத்தனையோ இடங்களில் எத்தனையோ பேர்கள் கூட தாப்பனே ராஜேசப்பா வியாதிப்பட்டு இருப்பாங்க தாப்பனே ராஜேசப்பா. அவர்களுக்காக கூட ஜெபிக்கிறேன் தாப்பனே ராஜேசப்பா. ஆண்டவரே ராஜேசப்பா அந்த பாடுள்ள ஸ்ரீ தாப்பனே ராஜேசப்பா வஸ்திரத்தை தொட்டால் சுத்தமாவேன் என்று விசுவாசத்தோடு அந்த ஸ்ரீயை கூட தாப்பனே ராஜேசப்பா
ஒரு வஸ்திரத்தால் அவர்களை சுகமாக்கினீர் தகப்பனே ராஜேசப்பா. நீர் அதிசயங்களின் தேவனாய் இருக்கிறீர் தகப்பனே ராஜேசப்பா. நீர் குருடரை பார்வையிடைய செய்ய தேவனாய் இருக்கிறீர் தகப்பனே ராஜேசப்பா. நீர் செவிடரை கூட தகப்பனே ராஜேசப்பா கேட்க வைக்க சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் தகப்பனே ராஜேசப்பா. ஆண்டவரே ராஜாசப்பா, அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவரே ராஜாசப்பா மிகப்பெரிய அதிசயங்களை செய்த தாப்பனே ராஜாசப்பா. அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் விசுவாசத்தால் நிலைநாட்டினீர் தாப்பனே ராஜாசப்பா. அதுக்குள்ள ஆண்டவரே ராஜாசப்பா, இப்ப இருக்கிற மக்களை கூட தாப்பனே ராஜாசப்பா, நீர் அவர்களுக்கும் இன்னும் அதிக அதிசயங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறீர் தாப்பனே ராஜாசப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் அதை விசுவாசிக்கிறோம் தாப்பனே ராஜாசப்பா. இந்தமாய் கூட தாப்பனே ராஜாசப்பா, இந்த தொலைபேசியிலும் யூடியூப் மூலமாவும் கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு விசுவாசங்களுக்காக கூட ஜெபிக்கிறேன் தாப்பனே ராஜாசப்பா. அவர்களுடைய உடலில் இருக்கிற அந்த சரீர பலவீனங்களை கூட நீர் எடுத்து போட வல்லவராய் இருக்கிறீர் தாப்பனே ராஜாசப்பா. சோத்திரிக்கிறோம் 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 தாப்பனே ராஜாசப்பா. என் தேவன் என் ஜெபத்தை கேட்டார், என் தேவன் எனக்கு பதிலளித்தார், என் பலவீனங்களை எடுத்து போட்டார் என்று ஒவ்வொரு கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் தாப்பனே ராஜாசப்பா. சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் தாப்பனே ராஜாசப்பா. அந்த தாவீதோடு மோசேயோடு இருந்த தாப்பனே ராஜாசப்பா, இன்று எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகிறீர் தாப்பனே ராஜாசப்பா. சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் தாப்பனே ராஜாசப்பா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்னீர் தாப்பனே ராஜாசப்பா. அது மூலம் எப்போதும் வாதை நேரிடாதவாறு நீர் காத்து விளையாட்டுக்காக கொடான கொடி நன்றி ராஜாசப்பா. இன்னும் எத்தனை இடங்கள்ல கூட தாப்பனே ராஜாசப்பா ஆபரேஷன் கூட தாப்பனே ராஜாசப்பா பணம் இல்லாதவாறு எத்தனையோ பேர்கள் கூட ஆண்டவரே ரத்தம் கூட தத்தளிச்சிட்டு இருப்பாங்க தாப்பனே ராஜாசப்பா. அப்படிப்பட்ட மக்களை கூட தாப்பனே நீர் ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க தாப்பனே ராஜாசப்பா. இந்த பிள்ளைகளுக்கு தகுந்த வேலையில ஆண்டவரே சிகிச்சை கிடைக்கும் தாப்பனே ராஜாசப்பா. அவர்கள் கூட ஆண்டவரே நல்லபடியாக விழித்திருக்கும் தாப்பனே ராஜாசப்பா. கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறேன் தாப்பனே ராஜாசப்பா. தக்க சமயத்திலே அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்ய ஆண்டவரே நீர் ஒருவர் மாத்திரமே வல்லவராய் இருக்கிறீர் தாப்பனே ராஜாசப்பா. சோத்திரிக்கிறோம் தாப்பனே ராஜாசப்பா. ஒன்றே அவர்களுக்கு மருந்தாக இருக்கு, நீ கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறேன் தாப்பனே ராஜாசப்பா. சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் தாப்பனே ராஜாசப்பா. அடியின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொன்னீர் தாப்பனே ராஜாசப்பா. அது போல தாப்பனே ராஜாசப்பா ஒவ்வொருவரும் ஆண்டவரே ராஜாசப்பா அவர்களுடைய கையின் பிரயாசத்தை சாப்பிட்டு தாப்பனே ராஜாசப்பா அவர்களது திருப்தி அடையத்தக்க கிருபை நீர் அவர்கள் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் தாப்பனே ராஜாசப்பா. சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் தாப்பனே ராஜாசப்பா. ஆண்டவரே நீர் அநாதி தேவனாய் இருக்கிறீர் தாப்பனே ராஜாசப்பா. ஒரு தாய் தேற்றுவது போல நீர் உங்கள் ஒருவரையும் தேற்ற வல்லவராய் இருக்கிறீர் தாப்பனே ராஜாசப்பா. சோத்திரிக்கிறோம் தாப்பனே ராஜாசப்பா. இன்னுமாய் கூட தாப்பனே ராஜாசப்பா இந்த வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரின் ஜெபத்தை கேட்டதற்காக ஆண்டவரே இந்த வேளையிலே கூட நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. நடக்க வேண்டும் என்று ஆண்டவரே ராஜாசப்பா எங்களுக்கு போதி தரல வேண்டுமா ஜெபிக்கிறேன் தாப்பனே. துவக்கம் முதல் முடிவு வரை உம் கருத்தில் ஒப்படைக்கிறோம். வழி நடத்தும் நேரே ராஜா இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. சபை பிள்ளைகளுக்காய், சுவாச பிள்ளைகளுக்கா, தனிப்பட்ட ஜீவியங்களுக்காக ஆண்டவரே, ஒவ்வொருடைய குடும்பங்களுக்காக, அந்த குடும்பத்தில் உள்ள சோர்வுகள், அசதிகள், பலவீனங்கள், மாம்சக்கிரைகளை முற்றிலும் எடுத்து போட்டு ஒரு மனதோடு தேவனுக்காக வைராக்கியம் உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், உடைய வருகையிலே ஆயத்தப்பட்டு இருக்கிற ஒரு ஜனங்களாக ஆண்டவரே, அந்த 5 கன்னிகள் ஆண்டவரே அங்கே விளக்கு எண்ணெயிலே வைத்ததை போல ஆண்டவரே உன்னுடைய வார்த்தை என்னும் அந்த ஆண்டவரே வார்த்தையை கையிலே பிடித்தவர்களாக, பரிசுத்தாவிலே நிரம்பின பிள்ளைகளாக, ஒவ்வொரு நாளும் உமக்கென்று நிறைக்கத்தக்கதாக, ஒவ்வொரு நாளும் உங்களை நிலைத்திருக்கும்படியாக, உடைய வார்த்தையின்படி ஜீவிக்கத்தக்கதாக தேவ கிருபையை தாரும். உடைய கரம் இருக்கட்டும் அப்பா. ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. நீரே மகிமைப்படும். ஆமென். தேவன் தாமே மகிமைப்படும்படியாக நாம் ஒரு நிமிஷம் எழுந்து நின்று கர்த்தருடைய வார்த்தைகளை வாசித்து நாம்
எஸ்ஐயா நிருபம் 36. எஸ்ஐயா 36. எட்டு, 9, 10 நாம் வாசிக்கலாம். நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுப்பேன். ஏசாயா 35, 8, 9, 10. அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் வேதையராய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஆமென். வாசித்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. இன்றைக்கு நாம் வாசித்த இந்த வார்த்தையானது தேவனுடைய வருகை இந்த பூமியிலே மிக சமீபமாக இருந்து கொண்டிருக்கிறது. பிரஜாதிகளுடைய நிறைவும் வெகு சீக்கிரமாக நிகழப்போகிறது. அதற்கு பிறகு இந்த பூமியானது ஒரு பெரிய ஒரு உபத்திரவ காலத்திற்குள்ளாக சென்று இந்த பூமியிலே மிக கடுமையான காரியங்கள் நடக்கும். பிறகு ஆண்டவர் மறுபடியுமாக இந்த பூமியிலே வந்து 1000 வருடம் அரசாண்ட பிறகு இந்த பூமியானது முற்றிலுமாக கோகுமாக யுத்தத்திற்கு பிறகு அளிக்கப்படும் என்று இப்படி நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே நாம் வாசித்த இந்த வார்த்தையானது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஆண்டவருடைய அந்த என்னென்றைக்கும் நாம் ஜீவிக்க போகிற அந்த தேசம் எப்படி இருக்கும் என்று இந்த 35ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லி இருக்கிறது. நீங்கள் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை வாசித்தீர்களானால் அது முழுக்க முழுக்க அந்த புதிய வானம் புதிய பூமியிலே எப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அங்கே எப்படி இருக்குமாமா? ஒரு பெரும் பாதை. எப்படிப்பட்ட பாதை? பெரும் பாதை. அதை ஆங்கிலத்திலே வாசிக்கிறப்ப ஹைவே. எப்படி ஒரு நேஷனல் ஹைவே நீங்க பார்த்திருப்பீங்க. அது வலதுபுறம் 6 வண்டிகளும் போகும், ஒரு சில இடங்களில் 8 வண்டிகளும் போகும். அதுபோல இடதுபுறம் 8 வண்டிகளோ 6 வண்டிகளோ செல்லுகிற அளவுக்கு ஒரே நேரத்துல 10 கார் வரைக்கும் செல்ல முடியும். இந்தெல்லாம் இருந்தாலும் சேர்த்து 10 கார் செல்லுவதுதான் பெரும் பாதை. அப்ப அப்படிப்பட்டதான ஒரு பெரிய வழிவாசல் இருக்கும். அது எங்கே இருக்கும் என்றால், அங்கே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் அங்கே தேவனுடைய சமூகத்திலே வந்து இந்த பாதை வழியாக நடந்து செல்வார்கள். ஆமென். இந்த பூமியிலே நம்ம பார்ப்பது அது உலகத்துக்குரிய காரியம். ஆனால் யாரெல்லாம் தேவனாலே அந்த பரிசுத்தப்பட்டு அங்கே தீட்டு உள்ளவர்கள் அங்கே என்ன செய்வதில்லை அம்மா? வருவதில்லை. தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வர முடியாது. அது என்ன தீட்டு என்றால், வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. நீங்க வாசித்தீர்களானால் அங்கே அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்திலே ஒரு முக்கியமான காரியத்தை புறஜாதிகளாகிய நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 15 14 20 வரை வாசிக்கலாம். தேவன் புறஜாதிகளில் நின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் அவர்களுக்கு கடாட்சித்தருளின விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே. அதற்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களும் ஒத்திருக்கிறது. எப்படியெனில், மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்த போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. ஆதலால் புறஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை கலங்க பண்ணலாகாதென்றும் விக்கிரகங்களுக்கு படைத்த அசூசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருங்குண்டு செத்தத்திற்கும்
பாருங்க, தேவன் என்ன செய்கிறாராமா, புறஜாதிகளில் இன்று, புறஜாதிகளா என்றால் நம்மைத்தான் குறிக்கிறது, அவருடைய நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்கிறாராம். எல்லோரையும் அல்ல, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அந்த ஜனத்தை என்ன செய்கிறாராமா, தேவன் தெரிந்து கொள்கிறார். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாமாம், உலகத் தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் முன்குறிக்கப்பட்டவர்கள். உலகத் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் முன்குறிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் அதைத்தான் அடுத்த 16 சொல்லுது, மற்ற மனுஷரும், யார் இஸ்ரவேலர்களை தவிர மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கும்படி சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படி. அப்ப இந்த பூமியில இருக்கிற சகல ஜாதிகளுக்கிலிருந்து தேவன் நம்மை பிரித்து எடுக்கிறார். எதற்காக? அவருடைய நாமத்தை தரித்து கொள்ள. பிதா குமாரன் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அந்த நாமத்தை நாம் தரித்து கொள்ள. ஏனென்றால் பிதா என்றால் ஒருவரையும், குமாரன் என்றால் ஒருவரையும், பரிசுத்தாவி என்றால் இன்னொருவரையும், இப்படி 3 தெய்வங்கள் ஆக்குனது அது தேவனுக்கு பிரியமானதல்ல. அது மனிதனாலே, மனுஷ ஞானத்திலே மனிதர்கள் கொண்டு வருகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் தேவன் என்னுடைய என்கிறார். என் என்றால் தனிப்பட்ட ஒரு நபரை மட்டுமே குறிக்கிறது. எங்களுடைய என்றால் அது அது 2 அல்லது 3 பேரை குறிக்கிறது. இப்ப தேவனுடைய நாமத்தை தரிக்கிறவர்கள் என்ன செய்வார்களாமா, உலகத் தோற்றத்திற்கு முன்பாகவே தேவன் என்ன செய்கிறாராமா, நம்முடைய நான் என்ன செய்ய போகிறோம், கிரியைகள் என்றால் வேலை, என்ன செய்ய போகிறோம் என்று தேவன் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் அது. ஆகவேதான் தேவன் என்ன செய்தாராமா, புறஜாதிகளை அங்கே பிரித்தெடுத்து, அந்த புறஜாதிகள் இந்த உலகத்தார்களை போல அங்கே கலகம் பண்ணி என்ன செய்யக்கூடாது, உலக காரியங்களுக்குள்ளாக திரும்பக்கூடாது. நம்ம தேவனுக்குள்ள வரும் பொழுது இந்த பூமியிலே மற்ற புறஜாதிகள், நாம் எப்படி இன்றைக்கு உலகத்தானை போல ஜீவித்து கொண்டிருந்தோமே, அந்த பழைய வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது, தேவனுடைய பிள்ளைகள் செய்யக்கூடாது. அது ஒரு அசுசிங்கிறது. அது எப்படிப்பட்டது, அசுசி, அது ஒரு அசுத்தமானது. இன்னொரு காரியம் சொல்லுகிறது, வேசித்தனத்திற்கும் நெருங்குண்டு சத்தத்திற்கும் இரத்தத்திற்கும். இதுல தேவனுடைய பிள்ளைகள் உங்களுடைய சரீரத்தை நீங்க என்ன செய்து கொள்ள வேண்டுமாமா, பரிசுத்தப்படுத்தும்படியாக தேவ சமூகத்தில் எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஒப்பு கொடுக்கிறீர்களோ, எப்பொழுது தேவனை அறிந்து கொண்டு தேவனுடைய சமூகத்திலே உங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ, அந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட ஜீவியமானது அங்கே தேவனுடைய வருகை பரியந்தம் அது இருக்க வேண்டும். ஏதோ ஒரு காரியத்திற்காக அல்லது ஏதோ ஒரு மற்றவர்களை பிரியப்படுத்த அல்ல, அல்லது இது நான் இப்படி ஆகிவிட்டேனே அப்படி ஆகிவிட்டேனே என்று உங்களை நீங்களே என்ன செய்து கொள்ளக்கூடாது. தேவனுடைய வார்த்தைக்கு அங்கே புறம்பான சிந்தனை அங்கே தேவனுடைய பிள்ளைகள் கொள்ளக்கூடாது. இன்றைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா, உபத்திரவம் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது அங்கே முறுமுறுக்கிறார்கள். எப்படி அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் அங்கே வனாந்தரத்திலே வந்த பொழுது, உணவு கிடைக்காத பொழுது அங்கே முறுமுறுத்தார்கள். தேவனுக்கு அங்கே தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேக்கு எதிர்த்து நின்றார். மோசே இடத்துல சொல்றாங்க, ஏன் எங்களை இங்க கொண்டு வந்து எங்களை சாகடிக்கிற, எங்க பிள்ளைகளையும் எங்களையும் இங்க கொண்டு வந்து ஏன் நீர் எங்களை கொன்று போடுகிறீர், நாங்க அங்க எகிப்தில் அடிமையா இருந்தாலும் நாங்க நிம்மதியா சாப்பிட்டு இருந்தோம், இங்க எங்களுக்கு சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை என்று சொல்லி அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். இன்றைக்கு உலக காரியங்களிலே அல்லது உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு இப்படிப்பட்ட நெருக்கடி வரும் பொழுது, ஒன்று குடும்பத்திலே அங்கே கணவனுக்கு வேலை இல்லையோ, அல்லது குடும்பத்திலே உணவு காரியங்களோ, அல்லது பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்களோ, அல்லது பிள்ளைகளுடைய திருமண காரியத்திலோ, அல்லது ஏதாவது ஒரு பலவீனமான காரியங்கள், அல்லது அங்கே குடும்பத்திலே காணப்படுகிற சரீர உபத்திரவங்களில், இப்படிப்பட்ட நேரங்களிலே இன்னைக்கு அநேகர் முறுமுறுக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களாக இருக்கிறது. அது தேவனுக்கு
எதிர்த்து நிற்கிற காரியங்களாக இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் உண்மையாக உத்தமமான இருதயத்தோடு அங்கே எப்படி அங்கே யோபுவை நாம் அடிக்கடி நாம் நினைவு கொள்கிறோமோ, கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அவனுடைய மனைவி கூட சொல்றாரு, ஆண்டவர் உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே பிடுங்கிட்டாரு, நீ ஆண்டவரை தூசித்து நீ உன்னுடைய ஜீவனை விடு என்று சொல்லுகிறார். அவ்வளவு நெருக்கடி அங்கே யோபுக்கு. அப்போ யோபு சொல்றாரு, நீ பைத்தியகாரி போல பேசாதே, கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார். பாருங்க, ஒவ்வொரு மனிதனும் இப்படிப்பட்ட அந்த பாடுகளோட உபத்திரவத்தோட நீங்க கடந்து செல்ல வேண்டும். அதைத்தான் நீங்க எபிரேயர்ல நம்ம வாசிக்கிறப்போ அங்கே பாருங்க, அன்றைக்கு இருந்த ஜனங்கள் உங்களுக்கு தெரியும், அந்த ஜனங்கள் என்ன ஆனார்கள் பாருங்க. நீங்க வாசித்தீங்கன்னா அது நமக்கு நினைப்பதற்கே பயத்தை கொடுக்கிறதாக இருக்கும். ஏன் இப்படியெல்லாம் தேவன் அந்த விசுவாசத்தை சோதிக்கிறார் என்று நீங்க வாசிங்க. எபிரேயர் 11 வாசிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல, இந்த அதிகாரத்துல நீங்க முழுசுமே வாசிக்கலாம். ஆனால் இதுல ஒரு 2-3 காரியம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். 33 வாசிங்க. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், ம். வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், ம். சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், ம். அக்னியின் உக்கிரத்தை அவித்தார்கள், ம். பட்டயத்திற்கு தப்பினார்கள், ம். பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், ம். அந்நியருடைய சேனைகளை பாருங்க, முறியடித்தார்கள். இதெல்லாம் விசுவாசிகளத்திலே அவர்கள் செய்த காரியம். ஆனால் இதற்கு அடுத்தது உபத்திரவங்கள் வருது பாருங்க. 35 அந்த உபத்திரவத்தில் என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஸ்திரீகள் சாவு கொடுக்க தங்களுடையவைகளை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள், ம். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு ம். விடுதலை பெற சம்மதியாமல் ம். பாதிக்கப்பட்டார்கள். பாருங்க, ஒரு சிலர் தங்களுடைய பிள்ளைகளை எழுப்பினார்கள், ஒரு சிலர் அங்கே உயிர்த்தெழுதலை அடையும்படி தங்களுடைய ஜீவனையே கொடுக்குறாங்க. உயிர்த்தெழுதலுக்குள்ளாக நான் வர வேண்டும் என்று சொல்லி, என்னை நீங்க கொன்றாலும் சரி நான் உயிர்த்தெழுதலை செல்வேன்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு சிலர் என்ன செய்கிறாங்களாமா, வாதிக்கப்பட்டார்கள். அப்புறம் வேறு சிலர், அடுத்த வசனம் சொல்ல பாருங்க, நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுக்களையும் காவலையும் அனுபவித்தார். அப்போ மற்றவர்கள் நம்மை நிந்திக்கும் பொழுது, மற்றவர்கள் நம்மை அங்கே குறைகளை சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்யறோம், ஐயோ என்ன எல்லாரும் என்னை திட்டுறாங்க, எல்லாரும் என்னை பேசுறாங்க, நான் ஏன் ஆண்டவருக்குள்ள இப்படி ஆயிட்டு இருக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் முறுமுறுக்கிறத பார்க்கலாம். ஆனால் அன்றைக்கு இருந்த ஜனங்களுக்கும் அதுதான் இருந்தது. நிந்தைகளையும் அடியெல்லாம் விழுகுது. அடுத்தது பாருங்க, காவலிலே தூக்கி போடுறாங்க. அடுத்தது பாருங்க 37 கல்லெறியுண்டார்கள். அடுத்தது அதை எல்லாற்றை விட கொடுமை பாருங்க, வாளால் அறுப்புண்டார்கள், பட்டயத்துல வெட்டி மறிக்கப்பட்டார்கள், பரீட்சிக்கப்பட்டார்கள். அடுத்தது பட்டயத்திலே வெட்டுப்பட்டு மரித்தார்கள். அடுத்தது சொல்லுது பாருங்க, செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். பாருங்க, அங்க துணி கூட கிடையாது அவங்களுக்கு. ஆடுகளை அங்க செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் கொன்று அதனுடைய தோலை பிரிச்சு, எப்படி நீங்க ஆட்டுக்கடையில போனீங்கன்னா ஆடு வெட்டணும்னு அந்த தோலை பிரிச்சு எடுத்துருவாங்க. அதே போல அதை ஆட்டுத்தோலையும் செம்மறி ஆட்டுத்தோலையும் உரித்தெடுத்து அந்த தோலை போர்த்தி கொண்டாங்க. அப்படியெல்லாம் அலைந்து திரிந்தார்கள். ஒரு வஸ்திரம் கூட அவங்களுக்கு இல்லை. சொல்றாரு பாருங்க, குறைகளையும் உபத்திரவங்களையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். ஏன் என்றால் உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இல்லை. அது மட்டும் இல்ல, அங்க எங்க இருக்காங்க பாருங்க, வனாந்தரங்களிலே, மலைகளிலே, குகைகளிலே. எவ்வளவு அருமையான ஜீவியம் ஜீவிக்க வேண்டிய தேவ ஜனங்கள் குகையில போய் ஒரு காட்டுவாசியை போல மலைகளிலேயும் வனாந்தரங்களிலே தண்ணியோ
வேற எதுவுமே இருக்காது. இன்னைக்கு நம்ம கையில எல்லாம் இருக்கு. வீடு, அப்பா அம்மா, சம்பாதிக்கிற இத்தனை இருந்தும் என்ன செய்கிறோம்? நம்ம முறுமுறுத்து கொண்டு இருக்கிறோம். 3 வேளையும் நல்லா சாப்பாடு கிடைக்குது. இன்னைக்கு கரண்ட் என்ன வேணுமோ எல்லாமே இருக்கு. ஆனாலும் என்ன செய்கிறோம்? ஒட்டு முறுமுறுத்துட்டே இருக்க வேண்டியது எந்த நேரம். இதுதான் தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு யோசிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். பாருங்க, உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. பாருங்க, இவர்கள் எல்லோரும் விசுவாசத்திலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணதை அடையாமல் போனார்கள். ஏனென்றால் நாம் அவர்களோடு கூட செல்ல வேண்டும். ஆமென். இப்போ இந்த இத்தனை பேத்துக்கு முன்னாடி நீங்க போய் எப்படி சாட்சியா நிக்க முடியும்? அங்க ஒருத்தர் எந்திரிச்சு நிப்பாரு, என்னை இவங்கெல்லாம் வாள்ல வெட்டி கொன்னாங்க, என்னை சிறையில் அடைச்சாங்க, என்னை கல்லெறிந்து கொன்று போட்டார்கள், நான் வெள்ளாட்டு தோலை போத்தி நின்னேன், நான் இவ்வளவு தூரம் ஆண்டவருக்காக வைராக்கியமா நின்னேன் என்று சொல்லி அவள் சாட்சி சொல்றப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? உங்களுடைய சாட்சி எப்படிப்பட்ட சாட்சியா இருக்கு? நம்ம என்ன எதையுமே விடுறதில்லை. உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு தான் நம்ம இருக்கிறோம். ஒன்றை கூட ஆண்டவருக்காக விடுவதற்கு தயாராக இல்லை. அப்படி இருந்தும் இன்னைக்கு ஜனங்கள் என்ன செய்யறாங்க? முறுமுறுத்து கொண்டும் அங்கே தேவனுடைய ஊழியங்களை அல்லது தங்களுடைய குடும்பத்தை, தன்னை சுற்றி நடக்கிற காரியங்களை குறித்து இன்னைக்கு முறுமுறுத்து கொண்டிருக்கிறாங்க. ஏன் ஒரு குடும்பத்திலே தேவனுடைய ஆசீர்வாதம் நிலைப்பதில்லை? ஏன் உபத்திரவங்களுக்கு மேல உபத்திரவங்கள், போராட்டங்கள், தடைகள், வியாதிகள், பலவீனங்கள் வருகிறது என்றால், நீங்க விசுவாசத்திலே எப்பொழுது தைரியமாக நிற்கிறீர்களோ, எப்பொழுது தேவனுக்காக உங்களை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறீர்களோ, அப்பத்தான் தேவன் உங்களை உங்களுக்குள்ள கிரியை செய்வார். எனக்கு பணம் இருக்கு, காசு இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு, அதை பண்ணலாம், இதை பண்ணலாம் என்று நீங்க உங்க சுயத்துல நீங்க என்னெல்லாம் யோசிக்கிறீங்களோ ஆண்டவர் விட்டுருவார். சரி, நீ அதை நம்பிட்டு எத்தனை நாளைக்கு இருப்ப பார்க்கலாம், நீ எப்படி என்கிட்ட வந்துதானே ஆகணும்னு சொல்லி பொறுத்துட்டு இருப்பார். நீங்க எப்பொழுது முற்றிலும் அங்கே எல்லாவற்றையும் விட்டு தேவனிடத்தில் வருகிறீர்கள், அப்பொழுது மட்டும்தான் தேவன் என்ன செய்வார்? கிரியை செய்வார். நீங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கலாம், அந்த செங்கடலை ஆண்டவர் பிளக்கறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாரும் கதறாங்க. அப்பதான் தேவன் என்ன செய்கிறார்? தேவனிடத்துல வந்து நாங்க இனி எங்க போவோம்? எதிரிலே போனா அவர்கள் பார்வோன் படையோட வர்றான், எங்களை கொன்று போடுவார். இந்தல்ல திரும்பினா கடல் இருக்கு, நாங்க எங்க போய் மறிக்கிறது? இப்ப எங்களுக்கு உதவியே இல்லையா, ரட்சிப்பே இல்லையா என்று சொல்லி அவர்கள் கதறும் பொழுது, அங்கே தேவனிடத்தில் திரும்பும் பொழுதுதான் தேவன் அந்த கிரியை செய்கிறார். ஆனால் தேவன் நம்மை இன்னைக்கு அப்படியெல்லாம் சோதிக்கவே இல்லை. எல்லாவற்றையும் கொடுத்துட்டு இருக்கார். ஆனாலும் நம்ம என்ன செய்கிறோம்? முறுமுறுப்பும் அங்கே துக்கத்தோடு, பாரத்தோடு, அல்லது ஊழியத்துல ஒரு எந்த விதமான ஒரு ஜப ஐக்கியத்திலேயோ அல்லது வேறு எந்த விதமான ஒரு பரிசுத்தத்திலேயோ, உண்மையான காரியத்திலோ, உத்தமமான காரியத்திலேயோ, அல்லது அங்கே தேவனுக்காக விட்டு கொடுக்கிற காரியத்திலேயோ எதுலையுமே நம்ம என்ன செய்கிறதில்ல. இன்னும் நம்ம அந்த பழைய மனிதனை போல அந்த பிடிவாதத்தோடு கூட இருந்துட்டு இருக்கோம். மற்றவர்களை பிரியப்படுத்த தான் இருக்கிறோம். மற்றவர்கள் நம்மை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் பிரியமாய் நடக்கிறோமே தவிர தேவனுக்கு பிரியமாய் நடக்க நம்ம என்ன செய்யறதில்ல. ஆண்டவர் எதற்கு என்னை தெரிந்தெடுத்தார்? எங்கே என்னை கொண்டு போகிறார்? அந்த உலகத்தானுக்கு நமக்கு உள்ள அந்த வித்தியாசம் என்ன? என்ன காரணத்துக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்? இயேசுவுக்காக இந்த பூமியில நிற்கிறேன். இயேசுவுக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்தால் என் தேவன் பிரியப்படுவார் என்று சிந்திக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும். அப்பொழுதுதான் என்ன செய்யப்படும்? தேவன் உங்களுக்குள்ள கிரியை செய்வார். அது நம்ம ஒவ்வொரு இடத்திலையும் காணப்பட வேண்டும். இது யாருக்கோ சொல்றதல்ல. நமக்கு முதல்ல நம்ம விசுவாசத்தில் நம்ம ஒவ்வொருவரும் உறுதியாக நிற்க வேண்டும். எப்படி அந்த சூனேமியாளுக்கு குழந்தையே இல்லை, அங்கே எலிசா அந்த குழந்தையை கொடுக்கிறார். ஆனால் அந்த சுனேமியாளுக்குள்ள இருந்த அந்த விசுவாசத்தை தேவன் பரீட்சிக்கும்படியாக, அது தேவன் அனுமதிக்கிற காரியமா இருந்தது. அந்த குழந்தையை மரித்து போகிறது.
அப்ப அவ போய் சொல்ற, நான் குழந்தை கேட்டேன்னா நீ ஏன் எனக்கு குழந்தை கொடுத்த, இப்ப அந்த குழந்தை என்னை விட்டு போயிருச்சு, ஏன் மறுபடியும் எங்களை இந்த வயதான காலத்துல எங்களுக்கு இப்படி ஆகுது என்று சொல்லும் பொழுது, அங்கே அந்த குழந்தையை எலிசா மறுபடியும் உயிரோடு எழுப்பி கொண்டு வருகிறார். ஆமென். பாருங்க, அப்ப நம்ம தேவ சமூகத்திலே நம்மை முழுவதுமாய் தாழ்த்தும் பொழுது, தேவ கரத்திலே நம்மை ஒப்புக்கொள்வதற்கு மட்டும்தான் அங்கே தேவன் கிரியை செய்வார். தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய இரக்கம் நமக்கு கிடைக்கும். ஸோ நாம இந்த நாள் தேவனுக்காக இன்னும் வைராக்கியமாய் பிரியமாய் உண்மையான சுத்தமான இருதயத்தோடு கர்த்தருடைய கரத்திலே நம்ம ஒப்பு கொடுத்து, எப்படி அந்த ஜனங்கள் அங்கே விசுவாசத்திற்காக அவர்கள் உறுதியாய் நின்றார்கள். 26ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, இனிவரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியமாய் எண்ணினார்களாம். எப்படி? கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை. ஆண்டவர் பேரை சொன்னாலே நிந்தை, அங்கே அவமானங்கள், அங்கே ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை சொல்லுவார்கள். கிறிஸ்தவர்கள் என்றாலே உங்களை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. அது அந்த நிந்தை தான் என்னவாமா அதிக. வாசிங்க அந்த வசனத்தை. இனிவரும் பலன்மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணி. பாருங்க, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார்கள். ஆமென். அப்போ இந்த பூமியில நமக்கு யார் என்ன சொன்னாலும் சரி, ஆண்டவருக்காக ஆண்டவருடைய காரியங்களுக்காக யார் என்ன சொன்னாலும் சரி, நான் ஆண்டவருக்காக உறுதியாக நிற்பேன், ஆண்டவருக்காக நான் இதை விட்டுக் கொடுப்பேன், ஆண்டவருக்காக நான் இதை செய்வேன் என்ற அந்த உறுதியோடு நம்ம நிற்கும் பொழுது தேவன் இந்த பூமியிலே எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிக்கிறார். அப்படிப்பட்ட தேவ கரத்தில் நம்மை தாழ்த்தி கர்த்தர் நமக்கு கொடுத்த இவ்வளவு நாள் நம்மை வழிநடத்தி பாதுகாத்து நம்மோடு கூட இருப்பதற்காக நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருமையான வேளையிலே உடைய சத்திய வார்த்தையை வாசிக்கவும் தியானிக்கவும் ஆண்டவரே, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியமாய் எண்ணினேன் என்று சொல்லும்படியாக இந்த பூமியில எத்தனையோ போராட்டங்கள் எங்களை சுற்றி நெருக்கிற பாரமான காரியங்கள் இருந்தாலும், அன்றைக்கு ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனையோ காரியங்களை அனுபவித்தார்கள். அப்பா, பாடுகளை ஆண்டவரே, பட்டயத்தால் வெட்டப்பட்டார்கள், செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் போர்த்தி கொண்டு காடுகளிலும் குகைகளிலும் மலைகளிலும் தங்கி ஆண்டவரே உமக்காக வைராக்கியமாய் நின்றார்கள். அப்பா, நாங்களும் இந்த பூமியிலே காணப்படுகிற எல்லா போராட்டங்களுக்கு ஆண்டவரே அது உமக்காக நாங்கள் அதை அனுபவிக்கத்தக்கதாக ஆண்டவரே யார் என்ன சொன்னாலும் அதை குறித்து கவலைப்படாதபடி என் இயேசுக்காக நான் எல்லாவற்றையும் நான் விட்டு கொடுக்கிறேன், என் இயேசுக்காக நான் எல்லாவற்றையும் நான் அதிகமாக நான் இழந்து போக தயாராக இருக்கிறேன், என் இயேசு எனக்கு எல்லாவற்றையும் திரும்ப தருவார் என்று அந்த விசுவாசத்தோடு நாம் நிலைத்து நிற்க கர்த்தர் தாமே எங்களை ஒருவருக்கும் பலனைத்தார். அப்படிப்பட்ட சிந்தையைத்தார். அப்படிப்பட்ட விசுவாசத்திலே, அப்படிப்பட்ட பரிசுத்தத்திலும் அன்பிலும் தைரியத்திலும் வளர பலனை தர உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய இரக்கம் தயவு கிருபை எங்களை ஒருவருக்கும் கிடைக்கட்டும். கர்த்தாவே, உமக்கு சித்தமானால் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற ஆராதனையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் பங்கு கொள்ள தேவ இரக்கம் கிடைக்கும். ஒரு காலமுடைய வருகை காணப்படுமானால் அந்த நித்திய ராஜ்யத்திலே நாங்கள் மறுரூபம் அடைந்து பரிசுத்தமான தேவ இரக்கம் எங்களுக்கு தர வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் வராது. ஆமா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் தாம் எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.